First question, the number of multiples of 6 lying between 25 and 363. So first 25 க்கு அப்புறம் இருக்கிற 6 ஓட மல்டிபிள் வந்துட்டு 30. அதே மாதிரியே 363 க்கு முன்னாடி இருக்கிற 6 ஓட மல்டிபிள் வந்துட்டு 360. So 330 divided by 6 வந்துட்டு 5. அதே மாதிரியே 360 divided by 6 வந்துட்டு 60. ஓகே, இப்போ வந்துட்டு பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஸோ பிட்வீன் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணிக்கணும். 60 minus 5 equals 55. ஸோ இதோட வந்துட்டு ஒரு பிளஸ் 1 வந்துட்டு ஆட் ஆகும். ஏன்னா நம்ம பிட்வீன் கேட்டிருக்கிறதுனால இதோட வந்துட்டு நம்ம டிஃபரன்ஸோட ஒரு பிளஸ் 1 வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு 56. Second question, two dice are rolled together. The probability that the sum of the numbers obtained is divisible by 6. So இதுக்கு மொத்தம் வந்துட்டு ரெண்டு டைஸ் வந்துட்டு நம்ம சேர்ந்து ரோல் பண்ணும்போது டோட்டல் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு டோட்டல் அவுட்கம்ஸ் அது வந்துட்டு 36. ஓகேவா? இதுல வந்துட்டு பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்ன அப்படின்னா 1,5 5,1 4,2 2,4 அப்புறம் 3,3 அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு 6,6. ஓகே, 6,6 நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா 12. ஸோ அதுவும் டிவிசிபிள் பை 6 தான். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் அவுட்கம்ஸ் வந்துட்டு பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு 6, டோட்டல் அவுட்கம்ஸ் வந்துட்டு 36. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி வந்துட்டு 1/6. ஸோ அதுதான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின், இந்த அட்ஜாயினிங் ஃபிகர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டாங்க. அது போக ஏ அதோட வேல்யூ வந்துட்டு 0,5√3/2. அதே மாதிரியே டியோட வேல்யூ வந்துட்டு 0,0. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேட்குற பாயிண்ட்ஸோட வேல்யூ B,C வந்துட்டு கண்டுபிடிக்கணும். இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏடி மீடியனோட லென்த்தை கண்டுபிடிச்சிருவோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா நமக்கு 5√3 டிவைடட் பை 2 இதுதான் இந்த லென்த்ன்றது நமக்கு கிடைச்சிரும். இந்த லென்த் அப்படி இது நம்ம கிடைச்சிரும். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ஏடிசியை வந்துட்டு நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். ஸோ 5√3/2 the whole square பிளஸ் அந்த டிசி டிஸ்டன்ஸ் வந்துட்டு a/2. ஐ மீன் ஏன்றது சைடு. ஸோ a/2 the whole square is equal to a square. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஆன்சர் a is equal to 5. ஓகேவா? ஸோ இப்போ a is equal to 5. அப்போ லென்த் ஆஃப் பிசி வந்துட்டு 5 யூனிட்ஸ். அப்பனா பி அண்ட் சி வந்துட்டு அதோட மிட் பாயிண்ட் தான் டி. அப்ப பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி. அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் பி. ஓகே, நான் இப்போ கொஸ்டின் 4ல வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அப்போ நம்ம எல்லா வேல்யூ வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா 2 மீன் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் 25.2. 3 into 25.2 minus 26.1. So, அப்பனா 2 அப்பனா mean is equal to 49.5.
divided by 2. So the answer வந்துட்டு 24.75. So option A is right. Question 5. ABC and QRP வந்துட்டு similar triangles. AB 9 cm, BC வந்துட்டு 5 cm and PR is equal to 2 cm. Okay. இப்போ AB divided by okay, ABC is similar to QRP அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி வரும் அப்படினா AB divided by BC is equal to x by 2. அதாவது PR ஓட length 2. சோ இத நம்ம சால்வ் பண்ணோம் அப்படினா நமக்கு 18/5 is equal to x ன்னு கிடைக்கும். So which is equal to 3.6 cm. So option D is correct. Question number 6. Polynomial Px which sum of its zeros is equal to their product. அதாவது alpha beta is equal to alpha plus beta. பொதுவா ஒரு quadratic equation form பண்றதுக்கு நமக்கு தேவையான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x square minus alpha plus beta into x plus alpha beta. ஸோ நமக்கு அப்படி இருக்கிற மாதிரி ஈக்குவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா option C தான் correct. Question number 7. In the figure, PQ and PR are tangents to a circle with center O and radius 3 cm. If QPR is equal to 60 degree, then the length of each tangent is. Okay, இந்த tangentக்கு நடுவுல நம்ம ஒரு லைனை டிரா பண்ண போறோம். அதாவது இது 30. அதே மாதிரி தான் இதுவும் 30 degrees. ஓகேவா? சோ இப்போ இது 30ன்றதுனால நம்ம வந்து இப்போ tan theta வேல்யூ எடுக்க போறோம். tan theta is equal to QO divided by PQ. இது ரெண்டு டான்ஜென்ட்டும் ஒரே பாயிண்ட்ல இருந்து வந்திருக்கிறதுனால ரெண்டோட லென்த் ஈக்குவலா தான் இருக்கும். சோ நம்ம எதனால எடுத்துக்கலாம். சோ tan 30 வந்துட்டு என்ன அப்படின்னா it is 1/√3. ஓகேவா? சோ அப்ப 1/√3 and நமக்கு QO ஓட வேல்யூ வந்து தெரியும். இட்ஸ் 3 cm. சோ 3 divided by x. ஓகேவா? அப்ப x is equal to 3√3 cm. So option A is right. Question 8. In the figure given below, OA into OB is equal to OC into OD. Which of the following options is correct? Okay, OA divided by OC is equal to OD divided by OB. Okay, so இந்த ஸ்டேட்மெண்ட் படி நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா angle of A is equal to angle of C by the rule of similarity. ஆனா D ஆப்ஷன்ல என்ன தப்பு அப்படின்னா triangle OAD is similar to triangle OCB. ஓகேவா? triangle OBC கிடையாது. So அப்ப D ஆப்ஷன் தப்பு. Answer option A is right. Okay, question number 9. The value of half tan 45. Tan square 45 வந்துட்டு 1 square. Tan 45 into 1. அதே மாதிரியே minus cos square 60. Cos 60 ஓட வேல்யூ வந்துட்டு 1/2. So 1/2 the whole square. So 1/2 minus 1/4 which is equal to plus 1/4. So option C is right. Question number 10. A cone of maximum size is carved out of a solid cube of edge length L. The volume of the cone is. So okay. Volume of the cone க்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு 1/3 pi r square L.
ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு இந்த கோனோட லென்த் வந்துட்டு L தான், R வந்துட்டு L/2. ஏன்னா கோன் ஆஃப் மேக்ஸிமம் சைஸ் தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் சைஸ் அப்படின்னா அதோட ரேடியஸ் வந்துட்டு L/2 தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலால அந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1/3 இன்டூ பை இன்டூ L ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்டூ L. So the answer is pi L cube divided by 12. Option A is right. Question number 11. So இது வந்துட்டு 3 into 11 into 13 plus 3. So 3 into 11 into 13 plus 3. ஓகேவா? ஸோ இதனோட மல்டிப்ளிகேட்டிவ் ஆன்சர் வந்துட்டு 432. ஓகேவா? இது பிரைம் நம்பர் கிடையாது, ஏன்னா டிவிசிபிள் பை 2. அதே மாதிரியே இது டிவிசிபிள் பை 13 கிடையாது, ஏன்னா நம்ம 13 மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளஸ் 3 ஆட் பண்றோம். ஸோ டிவிசிபிள் பை 13 கிடையாது, இது ஆட் நம்பரும் கிடையாது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, அ காம்போசிட் நம்பர். Given that sin 2 alpha is equal to root 3 by 2, the value of sin 3 alpha. Okay, 2 alpha is equal to root 3 by 2. I mean sin 2 alpha is equal to root 3 by 2 அப்படின்னு சொல்லி வருது. So sin 60 is equal to root 3 by 2. Then 2 alpha is equal to 60 degrees. Alpha is equal to 30 degrees. So sin 3 into 30 which is equal to sin 90. Sin 90 oda value 1. So the correct answer is option C. If the length of the shadow of a tower is root 3 times that of its height, then the altitude of the sun. Okay, இது வந்துட்டு ஒரு டவர்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இது அதோட ஷேடோ. ஓகேவா? இது வந்துட்டு root 3 times t. ஓகேவா? நமக்கு இந்த ஆங்கிள் தான் தேவை. ஓகேவா? நம்ம tan theta எடுத்துக்கலாம். Tan theta is equal to T by S. அதாவது tower by length of the shadow. Length of the tower by length of the shadow. அதாவது P by root 3T. T cancel. So tan theta is equal to 1 by root 3. ஓகேவா? tan 30 தான் 1 by root 3. அப்ப correct answer is option B. Okay, equation of a line coincident with the line. Okay, coincident அப்படின்னா இது ஒரு லைன். ஓகேவா? இது வந்துட்டு லைன் ஏன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரியே அது மேலேயே ஒரு லைன். ஓகேவா? லைன் B இருந்துச்சு அப்படின்னா லைன் B and லைன் A are coincident அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோஇன்சிடென்ட் லைனுக்கு இருக்கிற ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா A1 divided by A2 is equal to B1 divided by B2. Okay, which is equal to constant term divided by constant term. Okay, coefficient of x அதுதான் வந்துட்டு A1 of line 1 வந்துட்டு 2.5. ஓகேவா? which is equal to coefficient of y in line 1 அதுதான் 2 minus 2 which is equal to coefficient of constant term. Coefficient of okay, which is equal to the y intercept அதாவது -3. ஓகேவா? இது எல்லாத்துலயும் வந்துட்டு coefficient of x term in line 2, coefficient of y term in line 2 divided by x intercept in the second line. Okay, so இது எல்லாமே வந்துட்டு ஒரு மல்டிப்ளிகேட்டிவா தான் இருக்கணும். So நீங்க ஆப்ஷன் D is right. ஏன்னா நீங்க இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா you will get 1/2 1/2 1/2. So option D is right. Question 15. Nth term of the AP minus 1/3, 2/3, 5/3. Okay. First வந்துட்டு இந்த ரெண்டு AP ஓட நம்ம காமன் டிஃபரன்ஸ் வந்துட்டு செக் பண்ணுவோம். 2/3 minus of minus 1/3 is equal to
1. So இந்த ரெண்டு ஏபியோட இந்த மொத்த ஏபியோட காமன் டிஃபரன்ஸ் வந்துட்டு 1. ஓகே, இப்போ nth டேர்முக்கான ஃபார்முலா என்ன? an is equal to a plus n minus 1 into d. so இதில் நீங்க இப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா minus 1 by 3 plus என்ன அப்படியே வச்சுக்கலாம் n minus 1. okay, which is equal to n minus 4 by 3. So the correct answer is option B. In the given figure, PT is a tangent to the circle with center O and radius R. If POT is equal to 45 degrees, then the length of OP is. Okay, ஒரு tangent-ஓட length வந்துட்டு 45 degree அப்படின்னா அதோட ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா, அதோட ஹைட்டும் பிரெத்தும் ஈக்குவலா இருக்கணும். சோ அப்ப லென்த் ஆஃப் டிபியும் ஆர் தான். இப்போ நீங்க பித்தாகரஸ் தியரம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா you will get r square plus r square which is equal to hypotenuse square. சோ அப்படி போட்டு பார்த்தோம் அப்படின்னா √2r உங்களுக்கு வரும். hypotenuse வந்து √2r. The roots of the quadratic equation x minus 1 the whole square is equal to 16. Okay, x minus 1 the whole square is equal to 16. Correct? So x minus 1 is equal to plus or minus 4. Plus or minus 4. So first plus 4 எடுத்துக்கலாம். So plus 4 எடுத்தோம் அப்படின்னா we will get x is equal to 5. இப்போ minus 4 எடுத்தோம்னா we will get x is equal to minus 3. So the correct answer is option C. If the roots of the quadratic equation √3x square minus kx plus 2√3 are real and equal, then the values of k is. Okay, real and equal னு கொடுத்துட்டாங்க. real and equal அப்படின்னா discriminant 0 இருக்கணும். discriminant 0 இருக்கணும். So discriminant formula வந்துட்டு b square minus 4ac is equal to 0. Okay, so b square into k square. So k square minus 4 into √3 into 2√3 which is equal to 0. அப்பனா k square is equal to 24 அப்படின்னு வரும். So அப்ப k is equal to plus or minus √24. Okay, so answer is option A. Assumption tan 2 theta is not defined at theta is equal to 45. Assumption true தான், ஏன்னா tan 2 thetaங்கிறது tan 90. ஓகேவா, அது வந்துட்டு not defined தான். ஓகே, so அதே மாதிரியே sin 90 is not equal to cos 90. ஆமா, ஏன்னா sin 90 வந்துட்டு 1, cos 90 வந்துட்டு 0. ஓகேவா, so it does not equal. So assumption is true, reason is also true. Okay, but reason does not explain assertion. So 19th க்கு answer வந்துட்டு B. Okay, 20th question. Radius is the smallest distance of a tangent from the center of the circle. இது true தான். Okay, ஏன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது அது கண்டிப்பா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸா தான் இருக்கும். ஓகேவா, அப்ப பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த given drawn line வந்துட்டு ஒரு ரேடியஸா தான் இருக்கும். Okay, so assertion is true. அதுக்கு அடுத்து வந்துட்டு reason radius is perpendicular to the tangent. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு shortest distance அப்படின்னா அது கண்டிப்பா perpendicular-ஆ தான் இருக்கணும், அது radius-ஆ தான் இருக்கணும். so அப்ப ரெண்டுமே true and reason does explain assertion. so 20th-க்கு answer A.